ஹலோ! என்னோடய தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டுக்கு போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஸ்டிக்கில் வந்து அவ்வளோ கீரை பறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கீரை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சுட்டு போவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ கிடையாது. நான் என்னோடய மார்னிங் நம்மளுடைய ஒர்க் அவுட் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கார்டனில் என்ன ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ப்ளஸ் நம்ம போட்ட பேபி பிளான்ட்ஸ் குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது தான் அப்டேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட்டில் ஒரு நந்தவனம் சொல்லலாம். ஒரு நல்ல அழகாக அதை சுற்றிலையும் வந்து காம்பவுண்டு மாதிரி ஒன்று கட்டி ஒரு வெறும் பூச்செடியாக வச்சுருக்கோம். அதுக்கு இடையில வந்து ஒரு குட்டி குட்டியாக காய் அவன் வளர்ந்து வர்றதுக்குள்ளேயும் ஒரு குட்டி குட்டி காய் போட்டோம்னா சீக்கிரம் சீட் போட்டு வச்சோம்னா காய் பறிச்சிடலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் வெண்டைக்காய் ஃபுல்லாக லைன்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவன் ஃபுல்லாக சூப்பராக அழகாக வந்துட்டுருக்குறான். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லையா, சூப்பராக வந்துட்டுருக்குறான். ஸோ வந்து அது பக்கத்துலலாம் வந்து வேண்டாத செடி நிறைய அந்த களைச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவன் கூடயே வளர்ந்துட்டு வர்றான். ஸோ டெய்லி எனக்கு என்னென்னா, எப்போல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது புல் இந்த மாதிரி வேண்டாத செடியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மார்னிங் வாட்ரு விட்ட உடனே அந்த வாட்ரு கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ அந்த களைச்செடிலாம் எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து மார்னிங் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தாங்க. ஏன்னா வந்து ஒர்க் அவுட் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி. அப்படி தான் வந்து மார்னிங் ஒரு இது இருக்கும். பறக்க பறக்க கொண்டு போய் பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளேலாம் போகிறதில்ல. வெளியிலே கார்டனுக்கு போயிட்டு என்னோடய ஒரு 10 to ஒரு 1/2 hour இந்த கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் என்னோடய ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். 1/2 hour முடிச்சுட்டு எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் வாட்ரு நல்லா கரெக்டாக இருக்குதா, மண் நல்லா இதாக இருக்குதா, எவனாவது புதுசாக வந்திருக்கிறானா அப்படி செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போகிறது. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மார்னிங் நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு பாடி ஃபிசிக்கலாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தா அந்த அவரைக்காய் குட்டி குட்டியாக எவ்வளோ அழகு பாருங்களேன். போட்ட ஒரு 6 விதை போட்டேன் 3 பக்கெட்டில். 3 பேருமே சூப்பராக வந்துட்டுருக்குறானுங்க. அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறானுங்க. பார்க்கும்போது அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் வந்தோடனே இவங்கள செக் பண்ணுறது தான் எனக்கு வேலை. ஐயோ, போட்ட சீடு வந்து நான் அந்த பக்கெட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிருவேன். மார்க்கர் வச்சு அந்த டேட் போட்டதுலேருந்து அந்த டேட்லேருந்து எத்தனை நாளையில் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டதில் அவரைக்காய் வந்து 3 days தான், ஒன்லி 3 days தான் சூப்பராக வந்துட்டான். அப்புறம் அந்த புல்லெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஏதாவது புதுசாக நம்ம போட்ட பிளான்ட்டு ஏதாவது வந்திருக்குதான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை அவனை ஃபுல்லாக வந்து நல்ல களைச்செடியெல்லாம் எடுத்து விட்டாச்சு. எடுத்து அதிலே போட்டு விட்டுட்டேன். நான் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் உரமாக தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதில் வந்து என்னென்னா இந்த கோவா ட்ரீ பாருங்கள். அந்த சைனா கோவான்னு சொன்னேன் இல்லையா, சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தெரியலை. அதுவும் அவன் நல்லா வந்து சூப்பராக வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் ப்ளேஸில் வந்து நேற்றுக்கு வந்து நல்லா வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் சீர் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அவனும் வந்து அழகாக வந்து குட்டி குட்டியாக எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனை எல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து குட்டி பிளான்ட் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். நம்மளுக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கார்டன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு விதமான ஒரு 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 ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணாதவங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே பால்கனி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக பிளான்ட் வச்சு ஸோ அவங்க கூட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு கார்டனில் வந்து குட்டி குட்டியாக பம்ப்கின்னு இதெல்லாம் வந்து மஸ்க் மெலனு இதெல்லாம் போட்டு விட்ருக்குறேன். பட் யார் அவன் அப்படின்றது தெரியலை. என்னை பொறுத்தவரையும் ஏதோ ஒருத்தர் வந்தால் போதும் அப்படின்னு தான் சீடெல்லாம் போட்டு விட்ருக்குறேன். அங்கங்கே வந்து நம்ம போட்ட சீடு வந்து வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தாங்க. இவெல்லாம் வந்து இப்போ சம்மர் சீசன் இல்லையா, மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போட்டு விட்ருக்குறேன்.
பார்க்கலாம் எப்படிலாம் வந்து ரிசல்ட் தருவான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் சரளையா இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துலலாம் செம்மண் கொஞ்சம் போட்டு இவைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கிறேன். ஆ ஒரு ஒரு செடியிலேருந்து காய் பறிச்சிட்டோம்னா, நம்மளுக்கு இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் வருமே தவிர, கார்டன்லேருந்து பின்னாடி போறதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்போ ஒரு ஒரு 500 நம்ம வீட்ல வச்சிருந்தா கூட, ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்காது. அதாவது கார்டன் லவ்வர்ஸ்க்கு ஏதாவது பாட் வாங்கலாமா? ஏதாவது செடி வாங்கலாமா? வேற எங்கேயாவது போனா இது வாங்கலாமா? அது வாங்கலாமா? அது அப்படியே பிளான்ட் ரிலேட்டடா தான் தோணும் என்னைய பொறுத்து. எனக்கு அப்படிதான் இப்பலாம் வந்து கொஞ்சம் நாளாவே ஆயிட்டுருக்குது. ஸோ வந்து அ இது எங்கெல்லாம் வந்து இந்த களச்செடிலாம் இருக்குதோ, பார்க்குற டைம்லலாம் வந்து அதெல்லாம் புடுங்கி விட்டுட்டு, என்னோடய மார்னிங் ரொட்டீனே இதாங்க. இப்படி தான் போகும். இப்படி தான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டோன்னா, இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாரி நீங்க டெய்லி வந்து இவன வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தா தான், ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். இங்க பாருங்க இந்த பிரண்ட. ஆக்சுவலா வந்து இந்த பக்கம் நான் இவன வந்து இந்த சைடு வச்சிருந்தேன். அதாவது கொடி போறதுக்கு வழி இல்லாம இந்த சைடுல இருந்தான். சரி அவன வால் பக்கத்துல கொண்டு போய் வைக்கலான்னு வச்சதுக்கு, சூப்பரா பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு கயிறு மாரி இருந்தான். அத சூப்பரா புடிச்சு அவன் மேலே ஏறி போயிட்டுருக்கிறான். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா, அவனுக்குன்னு ஒரு வழி வரும்போது கண்டிப்பா மேலே ஏறி போவான் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. அப்புறம் வந்து க்ரோ பேக்ல இருந்த அந்த களச்செடி எல்லாம் புடுங்கி போட்டுட்டு, ஒரே ஒரு முள்ளங்கி. அவன் வந்து அவ்வளோ அழகா ஒரு 3 முள்ளங்கி வந்து சாக் பையில போட்டு வச்சிருந்தேன். அதில வந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் நல்லா திரண்டு இருந்தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து சாம்பார் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு ரேடிஷ் மட்டும் எடுத்துக்கிட்டு அது பாருங்க சிகப்பு ரேடிஸு. பட் ஆனா எனக்கு வந்து ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இவன் மேல என்னமோ தெரியல எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவனுங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் புடிங்கிக்கலான்னு சொல்லிட்டு, ஆ புடிங்கிட்டு போயாச்சு. இன்னும் வந்து நெறையா ரவுண்ட் க்ரோ பேக்லேயும் வந்து முள்ளங்கி இருக்கிறானுங்க. அவனுங்களும் இப்ப தான் காய் பிடிச்சு வந்துட்டுருக்குறானுங்க. இன்னும் ஒரு ஏன்னா முள்ளங்கிலாம் வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமாவே வளர்ந்து முடிக்கணும். பட் ஆனா எனக்கு முள்ளங்கில அந்த அளவுக்கு இது இல்லங்க. ஏன்னா வந்து இதில வந்து சீடு எடுக்க முடியாது. நம்ம சீடு வாங்கி போடணும். அது வந்து அந்த அளவுக்கு இது இல்ல. ஸோ இந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பக்கெட்ஸில வந்து போட்டு வச்சிருந்தேன் கொத்தவரங்கா. அதில 2 பக்கெட்லேயும் சூப்பரா அழகா வந்துட்டானுங்க. பட் ஆனா அ இதில ப பாவக்கா அவன் போட்டு இன்னும் வரல. பட் ஆனா எப்போ வருவான்னு தெரியல. ஸோ அதனால வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஸ்டிக்கில் வந்து அவ்வளோ கட்டு கீரை நம்ம வந்து பிடுங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான். ஒரு 4 பிளேஸஸில் வந்து நான் நட்டு வச்சிருக்கேன். அதாவது இவர் வந்து என்னன்னா, அப்படியே பெருகிக்கிட்டே போவாரு. அந்த மாரி இது. அதாவது பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம பார்லர் போனாலும், என்னதான் நம்ம வெளியில வந்து அவ்வளோ அலங்காரம், அவ்வளோ அவ்வளோ பார்லர்ல கொண்டு போய் காசு குடுத்து அப்படிலாம் பண்ணுனாலும், நம்மளுடைய மேனி வந்து பொண்ணாகாது. நம்ம எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு எப்பயுமே. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பொன்னாங்கண்ணி கீரைய வந்து மந்த்லி இல்லாட்டா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராவே இருக்கும். அதுலேயும் வந்து இவன் வந்து ரொம்ப ஒரு சீப்பஸ்ட்டுங்க. இதுலேருந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்குதுன்னா, அத எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இவன எடுத்து இத பாருங்க, அப்படியே பச்சை பசேன்னு எனக்கு கை வலிச்சிருச்சு. ஏன்னா வந்து சிசர்ல கட் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணாது. இந்த மாரி கையில வந்து இணுக்கி விட்டோம்னா, இன்னும் நல்லா க்ரோ ஆவான். ஸோ அதனால தான் நான் கையில இணுக்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இத பறிச்சுட்டு, இதுலேருந்து வருது இல்லையா ஒரு ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக் எடுத்து நீங்க நடவு பண்ணி வச்சீங்கன்னா, திரும்பவும் அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டு கீரை வந்து கிடைச்சிரும். நான் இந்த மாரி பண்ணி ஒரு 4 பிளேஸஸ்ல வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சமா போட்டா, கீரை வந்து அந்த அளவுக்கு நம்மளால நெறையா எடுக்க முடியாது. ஏன்னா கீரை பார்க்கறதுக்கு நெறையா இருக்கும். பட் ஆனா பொரியலோ, இல்ல கடையலோ பண்ணும்போது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த பாருங்க இங்கே ஒரு க்ரோ பேக்ல போட்டிருக்கேன். க்ரோ பேக்லோட நான் சன்லைட் கொஞ்சம் மிதமான சன்லைட் இருந்தால் கூட போதுங்க. ரொம்ப சுட்டெரிக்கிற சன்லைட்லலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் சன்லைட்ல இருந்தாவே சூப்பரா வந்து கீரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இதனால தாங்க நான் ரொம்ப நாளாச்சு மார்க்கெட்ல இந்த மாரி கீரையெல்லாம் வாங்கி. ஸோ அதனால வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து தண்டுக்கீரை, சுக்கிடி கீரை, மணத்தக்காளி கீரை இந்த மாரி கீரைங்க எதுவுமே நான் வந்து வெளியில வாங்குறதில்ல. ஏதாவது பாலக்கீரை நம்மகிட்ட இல்லாத இந்த கீரை இல்லையோ அது மட்டும் தான் வாங்கிக்கிறது. ஸோ அப்படிதான் வந்து இங்கே பாருங்க.
இதெல்லாம் வந்து நான் இந்த க்ரோ பேக்கில் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். மற்ற ஒரு 2 க்ரோ பேக்கில் போட்டதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 டைம்ஸ்க்கு மேலேயே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுல விட இந்த ஹார்வெஸ்ட்டை வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் பாட்டுக்கும் கட 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 கடன்னு எடுத்துருவேன். 2யும் அட் அ டைமில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லோரும் சொல்லுவாங்க, இதில் என்ன வீடியோவே அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க, ஆடியோ மட்டும் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன பண்ணுறதுங்க, நான் கையிலே வந்து மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு இன்னும் வந்து ஒரு 2 ப்ளேஸில் வந்து நான் இன்னும் பிக் பண்ணலை கீரை. ஸோ இந்த 2 ப்ளேஸில் பிக் பண்ணதே அவ்வளோ கீரை கிடச்சிருக்குறாங்க. இன்னொருத்தன் பாருங்கள், டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டான டஸ்ட்பின்னு. ஸோ அது வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. அவனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வச்சு விட்டது தான் இவன். இப்போ எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து இதை வந்து பிக் பண்ணிவிட்டு அகைன் நான் திரும்பவும் வந்து இந்த ஸ்டிக்கெல்லாம் நான் வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணி விடுவேன். அவனும் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை தருவான். ஸோ இதிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு இருக்குது. என்கிட்ட வெள்ளை பொன்னாங்கண்ணி இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவன் வந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா வெளியில் போனப்போ ஒரே ஒரு ஸ்டிக்கு மட்டும் கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நடவு பண்ணி விட்டேன். அவன் வந்துட்டுருக்கான். வந்ததுக்கப்புறம் அவனையும் சேர்த்து நம்ம வந்து இன்னும் நிறையா ப்ளேஸஸில் வச்சு விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரோ பேக்கில் 2 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஒன்று தரையில் வச்சுருக்கிறேன், ஒன்று இந்த டஸ்ட்பின் வேஸ்ட்டான திங்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் வந்து கீரை கிடச்சிச்சின்னா மார்க்கெட்லேருந்து ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை ரிலேஷன்ஸ் வீட்லேயோ இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு விடுங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ ஒரு தரும். இவனை வந்து எனக்கு கூட்டு வைக்கிறதுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. 30+ ஆயிடுச்சுனாவே பக்கத்தில் இருக்க பொருளே ஒரு பிளர்ராக தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு நிலமை. ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த கீரைலாம் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுவும் என்னங்க, நம்ம 0 காஸ்ட்டு, எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து இல்லாமல் ஒரு ஒரு இயற்கை ஒரு பொருளை கொடுத்துருக்குதுன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? நம்மளால் இருக்கிற பட்ஜெட்டில் வந்து பாதாம், முந்திரி, கேஷ்யூ அந்த மாதிரி ஆல்மண்ட் அண்டு வால்நட் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட முடியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெடிசன்னே சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் ஒரு க்ரோ பேக்கில் போட்டிருக்கீங்க பாருங்கள், எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே எங்களை கை வச்சு இப்படி பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அதை பிக் பண்ணும்போது அந்த பச்சை பசேன்னு அப்படி ஒரு சூப்பராக இருக்குது. கீரை பொக்கே கொடுத்தா எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க. ரொம்ப வாட்டரிங் பண்ணக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பார்ப்போம் இல்லையா? ஸோ இது வந்து நல்லா வெட்டாக இருக்கலாம், இனிமேல் வாட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்டர் வந்து பாருங்கள், அந்த பப்பாளிக்கு கீழே தான் இருக்கும். ரொம்ப சன்லைட்லாம் படாது, ஒரு மினிமம் சன்லைட்டில் தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து அப்பப்போ வாட்டரிங் கொடுத்துட்டு அப்பப்போ நீங்கள் இந்த ஒரு க்ரோ பேக்கில் வச்சாவே கண்டிப்பாக இவ்வளோ கீரை கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகள் இருக்க வீட்லலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து மார்னிங் ரொட்டீனில் வந்து இந்த வேலையை அழகாக பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நேற்று 2 டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அவன்துலேயே வந்து பண்ண வேண்டியது. இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த மிளகா செடியில் வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நல்லா லீஃபெல்லாம் வந்து நல்லா பிக் பண்ணி கீழே, அதாவது உதுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது இது அவனுக்கு சீசன், சம்மர் சீசன் வந்துட்டாவே நல்லா பச்சை மிளகா வந்து சூப்பராக சூடு பிடிக்கிற அளவுக்கு காய் கொடுப்பான். இது பாருங்கள் அவ்வளோ அழகாக துளுத்து சூப்பராக வந்துட்டுருக்கான். நல்ல ஒரு டிப்ஸு, நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் வந்து 2, 3 டைம் வந்து ஹார்வெஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த லீஃபை வந்து கண்டிப்பாக உதுத்து விடுங்க. இல்லாட்டா ஒன் டைம் நல்லா காய் தந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நல்லா அப்படி உதுத்து விட்ருங்க. அவன் இன்னும் வந்து காய் சூப்பராக தருவான். ஸோ வந்து ஃபைனலாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஸ்டிக்கில் ஒரு பிளேட்டு கீரை வந்து நம்ம வந்து அழகாக வீட்டிலே வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு ரசாயன பொருளும் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து கார்டன்லேருந்து கிச்சனுக்கு வந்து கிச்சனோட டைனிங்க்கு வந்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமாங்க,
இவனை வந்து பிக் பண்ணி ஒரு ஒரு லீஃபாக எடுக்கிறது தான் இது பெரிய டாஸ்க்கு. எப்படியும் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிருவான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த கீரையை விட இந்த தடவை நிறைய கொடுத்துருக்குறான். ஒரு பிளேட் நிறைய கொடுத்துருக்கான். இந்த பாருங்கள், இந்த ஸ்டிக்கு தான். இந்த ஸ்டிக்கை, இந்த லீஃபெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கை நல்லா மண்ணில் வந்து நல்லா கெட்டி மண்ணாக இருக்கக்கூடாது, நல்லா லூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மண்ணை. ஸோ அதில் அழகாக புதினா நடுற மாதிரி நட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப வெயில் டைரக்ட் சன்லைட்டில் படாமல், ஏன்னா கருகிடுவாங்க. கொஞ்சம் மிதமான சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நல்லா சன்லைட் பட்டால் ஒன்றும் இல்லை. ஸோ அது அப்படியே நல்லா துளுர்த்து வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.